Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் 15 டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே had to அப்படின்றத யூஸ் பண்ணி தான் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். had to அப்படின்னா மீனிங் என்ன? வேண்டி இருந்தது அப்படின்றது தான் இதோடைய மீனிங். அதாவது கடந்த காலத்தில் நான் ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அங்கே had toவை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நான் படிக்க வேண்டி இருந்தது, நான் விளையாட வேண்டி இருந்தது, நான் சமைக்க வேண்டி இருந்தது. இந்த மாதிரியான சென்டென்ஸை நம்ம தமிழ் டு இங்கிலீஷாக எழுதும்போது ஹேட் டு யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நம்ம இந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம இந்த சென்டென்சஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் had to ப்ளஸ் V1 ஃபார்ம், இப்படி தான் நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். had to அப்படின்னா மீனிங் என்னென்னா வேண்டி இருந்தது. ஸோ கடந்த காலத்தில் நம்ம ஒரு செயலை செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம had to அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் சென்டென்ஸுடைய ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் அந்த சென்டென்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்னோட சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை நீங்களும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், நான் படிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சப்ஜெக்டில் ஐ, வி, யூ, தே, இ, ஷி, இட் அண்ட் நேம்ஸ் எதுவாக இருந்தாலுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதால எல்லா இடத்துலையுமே had to அப்படின்றத தான் சொல்ல போகிறோம். ஸோ had to யூஸ் பண்ணி தான் இதில் வந்து நமக்கு இப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா have toவா இல்லை has toவான்னு இருக்கும். அந்த மாதிரி எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. சிம்பிள் பாஸ்டில் எல்லாமே had to. ஓகே, நான் படிக்க வேண்டி இருந்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டி இருந்தது. இங்கே செயல் என்னவா இருக்குது? படித்தல் அப்படின்றது இருக்குது. நான் படிக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நான்னா என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்டில் ஹை. அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரக்சர்? had to. had toனா என்ன மீனிங்? வேண்டி இருந்தது. had to. படித்தல், இது என்ன சொல்லுவோம்? ஸ்டடி. I had to study. நான் விளையாட வேண்டி இருந்தது. ஸோ நான்னா சப்ஜெக்டில் என்ன சொல்ல போகிறோம்? ஐ. வேண்டி இருந்தது அப்படின்னா என்ன? had to. விளையாடுதலா? அப்போ என்ன சொல்லுவோம்? play. I had to play. நான் சமைக்க வேண்டி இருந்தது. நான்ற சப்ஜெக்டுக்கு ஐ இங்கிலீஷில், வேண்டி இருந்ததுக்கு had to. சமைத்தல், இது என்ன சொல்வோம்? cook. I had to cook. நான் பாட வேண்டி இருந்தது. I வேண்டி இருந்தது had to. பாடுதல், இது என்ன சொல்வோம்? sing. I had to sing. நான் போக வேண்டி இருந்தது. ஐ வேண்டி இருந்தது had to. போக, இதென்ன சொல்வோம்? go. நான் படிக்க வேண்டி இருந்தது. I had to study. நான் விளையாட வேண்டி இருந்தது. I had to play. நான் சமைக்க வேண்டி இருந்தது. I had to cook. நான் பாட வேண்டி இருந்தது. I had to sing. நான் போக வேண்டி இருந்தது. I had to go. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், நான் பள்ளிக்கு செல்ல வேண்டி இருந்தது. ஸோ நான் என்ன சொல்கிறோம்? ஐ. வேண்டி இருந்தது had to. நான் பள்ளிக்கு செல்ல வேண்டி இருந்தது. செல்ல அப்படின்றத என்ன சொல்ல போகிறோம்? I had to go to the school.
நான்னா ஐ, வேண்டி இருந்ததுன்னா had to, செல்லுன்றதை என்ன பண்ணுறோம் go, பள்ளிக்கு to the school. I had to go to the school. நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்க வேண்டி இருந்தது. நீங்கள் இதை என்னத்தில் இங்கிலீஷில் என்ன சொல்வோம் யூ. வேண்டி இருந்தது இதை என்ன பண்ண போகிறோம் add to. யூ add to. பதில் பதில் என்ன சொல்ல போகிறோம் answer. யூ add to answer. எல்லா கேள்விகளுக்கும் all the questions. நீங்கள்னா யூ, வேண்டி இருந்ததுன்னா add to, பதிலுக்கு என்ன பண்ணுறோம் ஆன்சர், எல்லா கேள்விகளுக்கும் ஆல் த கொஷின்ஸ். யூ had to answer ஆல் த கொஷின்ஸ். நான் எனது பாட்டியை சந்திக்க வேண்டி இருந்தது. நான் ஐ, வேண்டி இருந்தது had to, சந்திக்க மீட், எனது மை, பாட்டியை grandma. I had to meet my grandma. நாங்கள் நீண்ட தூரம் நடக்க வேண்டி இருந்தது. நாங்கள் நீண்ட தூரம் நடக்க வேண்டி இருந்தது. நாங்கள் என்ன சொல்வோம் we. வேண்டி இருந்தது had to, நடக்க walk, நீண்ட தூரம் a long distance. We had to walk a long distance. நாங்கள் ரயிலில் பயணம் செய்ய வேண்டி இருந்தது. நாங்கள் ரயிலில் பயணம் செய்ய வேண்டி இருந்தது. நாங்கள் we, வேண்டி இருந்தது had to, பயணம் travel by train. மோட் ஆஃப் டிரான்ஸ்பரேஷன் இருக்கிறதால பை அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். we had to travel by train. 11th one, நாங்கள் மோசமான காலநிலை காரணமாக பயணத்தை ரத்து செய்ய வேண்டி இருந்தது. நாங்கள் இது என்ன சொல்கிறோம் பி. செய்ய வேண்டி இருந்தது இது என்ன சொல்கிறோம் had to. ரத்து, ரத்துக்கு என்ன சொல்ல போகிறோம் ரத்துனா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில் கேன்சல். we had to cancel the trip. we had to cancel the trip. மோசமான காலநிலை இது என்ன சொல்வோம் பேட் வெதர். அதானே மோசமான காலநிலை காரணமாக அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் என்ன சொல்கிறோம் டியூ டு. டியூ டு த பேட் வெதர். We had to cancel the trip due to the bad weather. நாங்கள் மோசமான காலநிலை காரணமாக பயணத்தை ரத்து செய்ய வேண்டி இருந்தது. We had to cancel the trip due to the bad weather. 12th one, நேற்று என்னிடம் பணம் இல்லை, அதனால் வங்கிக்கு செல்ல வேண்டி இருந்தது. ஓகே, நேற்று இது என்ன சொல்வோம் yesterday. என்னிடம் பணம் இல்லை அது என்ன பண்ணும் I did not have money. பணம்னா மணியா
நேற்று என்னிடம் பணம் இல்லையே. yesterday I did not have money. நெகட்டிவாக சொல்கிறோம், என்னிடம் பணம் இல்லை, அதனால். ஸோ வங்கிக்கு செல்ல வேண்டியிருந்தது, நான் வங்கிக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஐ வேண்டியிருந்தது என்ன பண்ணுறோம், had to. செல்ல where, பேங்க். அப்போ go to the bank. Yesterday I didn't have money, so I had to go to the bank. The 13th one, அவள் தன் நண்பர்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அவள் தன் நண்பர்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அவள் என்ன சொல்வோம், she. வேண்டியிருந்தது had to. சந்திக்க meet. தன் நண்பர்கள் her friends. She had to meet her friends. அவள் தன் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டி இருந்தது. அவன் என்ன சொல்வோம், he. வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டி இருந்தது என்ன சொல்வோம், had to. he had to முடிக்க, complete. he had to complete தன் வீட்டு பாடத்தை. என்ன சொல்லலாம், is homework. அவன் தன் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டி இருந்தது. he had to complete his homework. ஓகே, நெக்ஸ்ட் 15th one, அவள் நேற்று சமைக்க வேண்டியது இல்லை. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம். அவள் நேற்று சமைக்க வேண்டி இருந்தது அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ அவள் சமைக்க வேண்டி இருந்ததுன்னா she had to cook yesterday. அவள் நேற்று சமைக்க வேண்டி இருந்தது அப்படின்னா she had to cook yesterday அப்படின்னு எழுதியிருப்போம். இப்போ இதே சுச்சுவேஷனை இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவள் நேற்று சமைக்க வேண்டியதில்லை. நேற்று அவங்க சமைக்க வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. இப்போ இந்த நெகட்டிவாக இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அவள்னா என்ன சொல்வோம், she. வேண்டியதில்லை, அப்போ என்ன பண்ணலாம், had not to cook yesterday. இந்த ஆன்சர் தானங்க நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. she had not cooked yesterday. ஆக்சுவலாக இந்த ஆன்சர் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் ராங், இது தப்பு. சென்டென்ஸை இப்படி ஃப்ரேம் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி எழுதலாம், she. இங்கே ஹேடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயின் வேர்ப். இப்போ நீங்கள் ஆக்சிலரியாக இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஹேடு ரீச்டு அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் நெகட்டிவாக என்ன சொல்லலாம் அப்படின்னா had not reached அப்படின்னு எழுதலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஆக்சிலரி. பட் இங்கே நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா ஹேடுன்றது ஒரு மெயின் வெர்பாக இருக்குது. ஹேட் அப்படின்றது ஒரு மெயின் வெர்ப். இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா இது எப்படி எழுதுவோம், did ப்ளஸ் ஹேவ். did ப்ளஸ் ஹேவ் தான் ஹேட். அப்போ நம்ம எழுதும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா டூ ஃபார்மில் தான் எழுதணும், நெகட்டிவாக எழுதும்போது. இப்போ நம்ம நெகட்டிவாக தானே எழுதணும், வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறோமா. அப்போ என்ன பண்ணலாம், she did not have. she did not have. did ப்ளஸ் have அப்படின்றது தான் என்ன சொல்கிறோம், had. she did not have to cook yesterday. இப்படி சென்டென்ஸை எழுதுனீங்க அப்படின்னா இது கரெக்டு, இந்த சென்டென்ஸ் கரெக்ட்.
அவள் நேற்று சமைக்க வேண்டியதில்லை. அந்த சுச்சுவேஷனே இல்லை அப்படின்னு சொல்லும்போது she did not have to cook yesterday. அவன் தன் நண்பர்களை சந்திக்க வேண்டியிருந்ததுன்னா she had to meet her friends. அவன் தன் வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டியிருந்தது அப்படின்னா he had to complete his homework. அவள் நேற்று சமைக்க வேண்டியதில்லை, அந்த சுச்சுவேஷனே இல்லை அப்படின்னா she did not have to cook yesterday. I hope that this video is very useful to you. If you like this video, hit a like button, share and subscribe this channel. Meet you again.